என்ன தம்ப்நெயில பார்த்துட்டு ஷாக் ஆகி நேரா உள்ள வந்துட்டீங்களா? என்ன மாயா, மாசம் 15,000 ரூபாய் சேலரி வாங்குற ஒருத்தரால 90 நாள்ல 1,00,000 ரூபாய் சேமிக்க முடியுமா? என்ன இது மேஜிக்கா இல்ல லாட்டரியான்னு கேக்குறீங்களா? சில் கைஸ், இது மேஜிக்கும் இல்ல, ஏமாத்துற வேலையும் இல்ல. இது பக்கா பிராக்டிக்கல் பினான்சியல் கேம். இதுக்குள்ள ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு குட்டி கால்குலேஷன் பண்ணுவோம். 15,000 ரூபாய் சேலரி இன்டூ 3 months கணக்கு பண்ணி பார்த்தா வெறும் 45,000 தான் வரும். ஆனா 1 lakhக்கு 55,000 ஷார்டேஜ் இருக்கும். அப்ப இது சாத்தியமே இல்லைன்னு நினைக்காதீங்க. இங்கதான் 90 days கேம் பிளான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா வெறும் சேலரிய மட்டும் நம்பி இருக்க கூடாது. இங்க நம்ம சேலரி, சேவிங்ஸ், எக்ஸ்ட்ரா இன்கம்னு ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன் பிளான் போட போறோம். வெயிட் இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம். கடன் வாங்கி 1 lakh rupees பேங்க் பேலன்ஸ்ல காட்டிட்டு நம்ம டார்கெட் கம்ப்ளீட்னு கெத்த காட்டுறது நம்ம ரூல்ஸ்லயே கிடையாது. ஏன்னா அது ஒரு ஃபேக் வெல்த். நமக்கு தேவையானது ரியல் மணி அண்ட் பினான்சியல் ஃப்ரீடம். ஸ்டெப் 1, உங்க 15,000 ரூபாய் சேலரியில எல்லா செலவும் போக ஒரு 5,000 ரூபாய் தனியா எடுத்து வைக்க முடியுதுன்னே வைப்போம். அப்ப 3 மாசத்துக்கு 15,000 ரூபாய் ரெடி. அப்ப நம்ம 1 lakh டார்கெட்டுக்கு 15,000 ரூபாவும் லாக் ஆகிடுச்சு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 85,000 ரூபாய். இத பார்த்து பயந்துராதீங்க. இப்பதான் மெயின் ட்விஸ்டே இருக்கு. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கா? கம்ப்யூட்டர்ல சூப்பரா எடிட்டிங் பண்றது, வீடியோ ஷூட்டிங், டியூஷன், இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்குதுன்னு உங்க ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாம ஜாலியா பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பண்ற சைடு இன்கம் மூலமா ஒரு 15,000 ரூபாய் கிடைக்குதுன்னு வைப்போம். அதுவே 3 மாசத்துக்கு 45,000 ரூபாய் வந்துருது. இப்ப கணக்கு பாருங்க. சேலரி, சேவிங்ஸ் ஒரு 15,000 ரூபாய், சைடு இன்கம் ஒரு 45,000 ரூபாய், டோட்டலா 60,000 ரூபாய் வந்துருது. இன்னும் நமக்கு ஒரு 40,000 ரூபாய் தான் இருக்கு. இதை எப்படி பிடிக்கலாம்? இந்த 40,000 ரூபாய் உங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மேனேஜ் பண்ணலாம். ஆபீஸ் போனஸ், ஏற்கனவே இருக்க குட்டி குட்டி சேவிங்ஸ், இல்ல உங்க ஃப்ரீலான்ஸ் இன்கம் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்றது, இப்படி ஏதாவது ஒரு வழியில ட்ரை பண்ணுங்க. இருங்க ஒரு நிமிஷம். 90 நாள்ல 1,00,000 அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்காது. ஒருத்தருக்கு ஈஸியா இருக்கும், இன்னொருத்தருக்கு கஷ்டமா இருக்கலாம். அதனால இதெல்லாம் பிரஷரா எடுத்துக்காதீங்க. இது ஒரு எல்பி சேலஞ்ச், அவ்வளவுதான். இந்த வீடியோவோட முக்கியமான சீக்ரெட்டே இதுதான். உங்க டார்கெட் அந்த 1 lakh கிடையாது, உங்க ஏர்னிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுதான். இன்னைக்கு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குற நீங்க நாளைக்கு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது உங்க லைஃப் ஸ்டைல் மட்டும் மாறக்கூடாது, உங்க சேவிங்ஸ் மைண்ட் செட்டும் மாறணும். தினமும் எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் சம்பாதிக்க என்ன பண்ணலாம், என்ன புது ஸ்கில் கத்துக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. 3 மாசத்துல 1 lakh வராம போகலாம், ஆனா நீங்க ஒரு பினான்சியல் ப்ரோவா மாறிட்டீங்க. அதுதான் பெரிய வின். சோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்ப பணக்காரன் ஆக போறேன்னு கேக்குறத விட்டுட்டு அடுத்த 90 நாள்ல நான் என்ன இம்ப்ரூவ் பண்ண போறேன்றத யோசிங்க. வீண் செலவை அவாய்ட் பண்ணுங்க, உங்க ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணுங்க, லோன் ட்ராப்ல சிக்காதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல 50k 20k சேலரி வாங்குற எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இன்வெஸ்ட் ஃபார் தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.